நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தென்னை மரத்தில் வந்து ஏற்படுற கருவண்டு, அதாவது காண்டாமிருகத்துக்கான அந்த கருப்பு வண்டு மற்றும் சிவப்பு வண்டு, இந்த 2 வண்டுமே வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க. கிளியராக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தற்போதைக்கு இருக்கிற விவசாயத்தில் வந்து அதிக விளைச்சலில் வந்து தற்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுல வந்து நெல், தென்னை, வாழைன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். இதில் தென்னை மரம் வந்து நம்ம பயிரிட்டு அதை காப்பாற்றி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டந்தாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா குறுகிய காலத்தில் வந்து நெல் மற்றும் வாழைகள் வந்து நம்ம பயிரிட்டு அழிச்சிடலாங்க. ஆனால் தென்னை மரம் அப்படி இல்லைங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒட்டு இனங்கள் வச்சோன்னா 3 வருடம், இல்லைனா நம்ம நாட்டு தென்னைகள் வச்சுன்னா 7 வருடத்தில் தாங்க காய்களை பிடிக்குது. அதன் பின்னு தான் நமக்கு வந்து விளைச்சல் கிடச்சி நம்ம மகசூல் மூலம் வந்து நம்ம ஏதாவது ஒரு விளைவுகள் வந்து பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரீதியில் வந்து தென்னை மரத்துக்கு வந்து நம்ம 3 வருடம் 7 வருடம் வரைக்கும் வந்து அதை காப்பாற்றி எடுக்கணும்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு விவசாயம்னு பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து தென்னை விவசாயம் தாங்க. தற்போதைக்கு தென்னை மரத்தில் பரவி கொண்டு வர நோயில் வந்து ஒரு நோய் பார்த்திங்கன்னா காண்டாமிருக வண்டு மற்றும் அந்த சிவப்பு வண்டை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு காண்டாமிருக வண்டு வந்து கட்டுப்படுத்தணும்னா துத்தநாகம், இரும்பு சத்து, உங்களுக்கு போரான் சத்து, மாங்கனீசியம் சத்து, தாமிர சத்து குறைபாடு வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணால் தீரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது கண்டிப்பாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. நம்ம உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தாங்க தற்போதைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டீட்டெயில் வந்து பார்க்கலாங்க. நம்ம வந்து ஒரு இதில் வந்து கண்டிப்பாக வந்து சிவப்பு வண்டை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பொறி கொடுத்துருந்தோம். சிவப்பு வண்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான பொறியை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து 4 பொறிகள் கொடுத்து அந்த சிவப்பு வண்டை வந்து இருக்கக்கூடிய 4 மருந்துமே வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து உள்ளாடி வந்து அதில் ஆமணக்கு எண்ணெய் மட்டும் வச்சு நம்ம வந்து அதை பிடிக்கிறதுக்கு ஏம் பண்ணோம். ஆனால் அது எக்கச்சக்கமான வண்டுகளை வந்து நம்ம சக்ஸஸ் ரீதியில் வந்து பிடிச்சிருந்தோம். ஆனால் அதில் வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு நெகட்டிவ் வந்து ஒரு கமெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஏக்கரில் வந்து 4 பொறி வச்சுருந்தேன். ஆனால் எனது ஏக்கரில் இருக்கிற அந்த நான் ஒரு 100 தென்னை மரம் 200 தென்னை மரம் இருக்குன்னா அந்த 200 தென்னை மரத்தில் இருக்கிற அந்த வண்டு மட்டும் விழுந்துன்னா பரவாயில்ல, வெளி ஊரில் இருந்து அதாவது வெளி ஏரியாவில் இருந்து வரக்கூடிய வெளி தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய வண்டுமே வந்து என்னுடைய தென்னை மரத்தில் நான் வைக்கப்பட்ட அந்த பொறியில் தாங்க வந்து விழுது. அந்த பொறியில் வந்து விழுறதுனால வந்து அந்த பொறியோட எஃபெக்ட் தீர்ந்த பிறகு பின்னர் வந்து எல்லாமே வந்து என்னுடைய மரத்தில் தாங்க அடைக்கலம் கொள்ளுது. அதனால் வந்து என்னுடைய தென்னை மரத்துக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகளை குறைவுங்க. பொறி வைக்கிற மாதிரி கான்செப்ட் இருந்ததுன்னா எல்லாருமே சேர்த்து எல்லாருமே அவங்க நிலத்தில் வச்சா மட்டும்தாங்க அந்த பொறின்னு சொல்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மற்ற ரீதியில் வந்து வேப்பெண்ணெய், மஞ்சள் தூள், கரப்பாம்பூச்சிக்கான சூடம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டை வந்து விரட்டக்கூடியதுக்கான இருக்குமே தவிர வண்டை கொல்றதுக்கான ஆப்ஷன் கிடையவே கிடையாதுங்க. தற்போதைக்கு வந்து நம்ம இங்கே வந்து ரெக்கமெண்ட் என்ன பண்ணுறோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மரத்தை வந்து க்ளீனாக வைக்கணுங்க. அந்த காஞ்ச சைடில் இருக்கிற அந்த கொதும்பு, சில்லாட்டை, இந்த மாதிரிப்பட்ட கிளான்ஸ், இந்த மாதிரிப்பட்ட இருக்கிற எல்லாமே வந்து நம்ம எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நம்ம எந்த மாதிரிப்பட்ட லெவலில் வந்து மருந்து கொடுக்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸோகோனோசோல் அப்படின்னு சொல்கிற 5% ஈசி, எஸ்சி கிடையாதுங்க, 5% ஈசி இருக்கிற காண்டாஃப்னு சொல்கிற டாட்டா ப்ராடக்டாக இருந்தாலும் சரி தான், இல்லைனா ஹெக்ஸோகோனோசோல் 5% வேறு ஏதாவது கம்பெனி இருந்தாலும் ஓகே தாங்க. அதுக்கு கூட வந்து லேம்டா சைக்ளோத்ரின் அப்படி சொல்கிற 5% ஈசின்னு சொல்கிற ஒரு மருந்துமே இருக்குங்க. இந்த 2 மருந்துமே நீங்கள் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி தாங்க இது பண்ணலாம். 10 லிட்டர் வெள்ளத்துக்கு நம்ம சொல்கிறோங்க, 10 லிட்டர் தண்ணீர் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் எடுத்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸோசோனல் வந்து 3 மில்லிங்க. அப்போ 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 30 மில்லி வந்து நீங்கள் வந்து அதில் ஊற்றணுங்க. லேம்டா சைக்ளோத்ரின் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணீருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 மில்லி. அப்படி சொல்லும்போது 1 லிட்டர் தண்ணீருக்கு வந்து 3 மில்லி. அதுவுமே நீங்கள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பால் மாதிரி மாறிடுங்க. பின்பு வந்து நம்ம குருந்து பகுதி, அதாவது வாழை அந்த தென்னை மரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட குருந்து பகுதியில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து அந்த காட்டத்துக்கு வந்து கம்மி பண்ணணுங்க. அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஒரு மக்கு எடுத்திங்கன்னா அந்த 1 லிட்டர் மக்கில் வந்து 3/4 லெவலுக்கு வந்து, அதாவது 750 மில்லி லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த லிக்விடை நீங்கள் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க 250 மில்லி வந்து இன்னும் பேலன்ஸு தண்ணீர் ஊற்றி நீங்கள் குருந்து பகுதி எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்ம கலக்கி வச்சுருக்கிறது எல்லாமே எடுத்து பின்பு வந்து நீங்கள் வந்து சைடு மட்டை கீழே இருக்கிற, அதாவது சைடில் இருக்கிற அந்த மட்டைகளும் கீழே இருக்கிற அந்த 3 பகுதியிலையுமே வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அனதர் மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீல்டில் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மோனோகட்டோம்போஸ் 36% எஸ்எல் அப்படி சொல்கிற மருந்தும்
சிஓசி காப்பர் ஆக்சி குளோரைடு 50% சொல்கிற பைத்தலான் பொடி, இந்த ரெண்டு பொடி, இந்த ரெண்டு கரைசலுமே வந்து நீங்கள் 10 லிட்டர் தண்ணீருக்கு, அதாவது 10 லிட்டர் 1 லிட்டர் தண்ணீருக்கு வந்து மோனோகட்டம்போஸ் 3 மில்லி, அப்போ 10 லிட்டருக்கு 30 மில்லியும். காப்பர் ஆக்சி குளோரைடு வந்து 10 லிட்டர் தண்ணீருக்கு வந்து உங்களுக்கு 1.5 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. 20 கிராம் போட்டுக்கலாம், 15 கிராம் போட்டுக்கலாம், 10 கிராம் போட்டுக்கலாங்க. 10 லிட்டர் தண்ணீருக்கு வந்து ஊற்றி அந்த கரைசலை வந்து நீங்கள் எந்த காட்டத்தையும் கம்மி பண்ணாலுங்க. நீங்கள் வந்து குருந்து பகுதியிலையும் ஊற்றிக்கலாம், சைடில் இருக்கிற மட்டையிலையும் ஊற்றிக்கலாம், எந்த இதில் வேணுமாலும் நீங்கள் அதை ஊற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து ஹெக்ஸோகோனசோல் 5% ஈசி, லேம்டா சைக்ளோமெத்திலின் 5% ஈசின்னு சொல்கிற 2 மருந்தும், அதே போல் மோனோகட்டம்போஸ் மற்றும் காப்பர் ஆக்சி குளோரைடுன்னு சொல்கிற அந்த 2 மருந்துமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஏன் 2 மருந்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதில் லேம்டா சைக்ளோத்ரின் அப்படி சொல்கிற மருந்து வந்து உங்களுக்கு மெயினாக வந்து வண்டுக்கும், ஹெக்ஸோகோனசோல் 5% ஈசின்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு அழுகல் வாடல் நோய் வராமல் இருக்கிறதுக்காக, ஃபங்கஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த 2 மருந்துமே நம்ம சேர்த்து பேஸ் பண்ணுற சொல்கிறோம். தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்குமே வந்து மரத்துக்கு எந்த ஒரு மருந்துமே நீங்கள் வந்து பேஸ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சொன்ன மருந்தை வந்து நீங்கள் பேஸ் பண்ணிட்டு 15 நாள் கழித்து ஒரு தடவை கூட நம்ம சொன்ன மாதிரியே அந்த மெத்தடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஊற்றி ஆகணுங்க. அப்போ தாங்க ஃபஸ்ட் தடவை படாத இடத்துல வந்து 2வது தடவை கண்டிப்பாக வந்து நம்ம அதில் வந்து அக்செப்ட் ஆகி பேஸ்ட் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து இடைவெளியில் வந்து ஊற்ற சொல்லுவாங்க. 3 மாத இடைவெளியில் ஊற்றினா மட்டும்தாங்க நம்ம காப்பாற்ற முடியும். 6 மாதம் 10 மாதம் 12 மாதம் வரைக்கும் போச்சுன்னா தென்னை மரம் வந்து சோலி முடிஞ்சுட்டாங்க நம்ம சொல்லி ஆகணும். இப்போ பார்த்த மெத்தேடு தாங்க நம்ம வண்டுக்கு கொடுக்கக்கூடிய மெத்தேடு வந்து நம்ம ஃபார்மேட்டில் வந்து சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டிருந்துன்னா, பிடிச்சிருந்துன்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்ல ரிசல்ட் வந்து உடனே ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு அழுகல் அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் வந்து நீங்கள் தென்னை மரத்தில் வந்து குருந்து அழுகி விழுந்துடுச்சு, குருந்தே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நம்ம இப்போ சொன்ன அந்த மருந்து நீங்கள் ஊற்றி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு ஃபெயிலியரே ஆகாதுங்க.